விக்கிரவாண்டி தொகுதி கொள்கை பரப்பு செயலாளர் ஏழுமலை அவர்கள். தமிழர்களுக்கென்று புது வரலாற்று புத்தகத்தை கையளித்த எம்முய தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைமையேற்று தமிழர்களை இப்போது தமிழர்கள் என்று உணர வைத்து பெரும் படையாக கட்டி எழுச்சி உருவாக்கி கொண்டிருக்கும் பெரும் நெருப்பு பெரும் போராளி அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களை கைப்பிடித்து இங்கே பெரும் திரளாக திறந்திருக்கும் இனமான தமிழ் மானம் காக்க இங்கே திரண்டிருக்கும் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எமது அன்பும் வாழ்த்துக்களும். தேர்தல் என்றாலே இங்கு ஒரு திருவிழாவாக மக்களை விலை கொடுத்து வாங்கும் ஒரு சந்தையாக திராவிட கட்சிகள் இப்பொழுது மாற்றி வைத்திருக்கிறார்கள். தேர்தல் என்பது எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், கொள்கைகளை சொல்லி தத்துவங்களை சொல்லி தாம் செய்த திட்டங்களை விலக்கி மக்கள் பெற்றிருக்கிற இன்பங்களை சொல்லி அவர்கள் செயலாற்றுகிற பணிகளை சொல்லி அதன் பொருட்டு வாக்கு சேகரிப்பதுதான் தேர்தலாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே நடைபெறுவது மக்களை பணம் கொடுத்து வாங்குவது. திமுக தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு கிளை செயலாளருக்கும் 10,000 ரூபாய், தினமும் 1000 ரூபாய், 2000 ரூபாய், ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் 500 ரூபாய், இப்படி பணத்தை கொடுத்து கொடுத்து மக்களை சாராயத்தை கொடுத்து கொடுத்து மக்களை சிந்திக்க விடாமல் அவர்களை ஒரு விதமான மன அழுத்தத்தில் போதையிலேயே வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை நடத்தி முடிக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழ் கட்சி என்பது வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று நமது கட்சியின் கொள்கையும் தமிழக மக்களின் துன்பங்களையும் சொல்லி எதிர்கால இளைஞர்களுக்கு என்ன தேவை, இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், தொலைநோக்கு திட்டம் என்றால் என்ன, எதன் பொருட்டு ஒரு தலைவன் சிந்திக்க வேண்டும், 2000 ஆண்டுகள் கழித்து என் மக்கள் இந்த பூமி பந்தில எப்படி வாழ வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவன் நமது அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டுமே. இப்படி கேட்க இப்படி பேச இந்தியாவிலேயே தமிழகத்திலே ஒரு தலைவன் மாற்று கட்சியில் உண்டா? இல்லை, ஒருபோதும் இல்லை. கொள்கையை சொல்லி வாக்கு கேட்கின்ற ஒரே இயக்கம் நாம் தமிழ் கட்சியாக தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி பந்திலே புல்லை பற்றி, பூண்டை பற்றி, பூச்சிகளை பற்றி, புவியியல் காலநிலை மாற்றத்தை பற்றி எல்லா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், அதாவது அரசியல் மட்டுமல்ல, ஒரு பேச்சாளர் என்றால், ஒரு அரசியல்வாதி என்றால் வெறும் அரசியலை மட்டும்தான் பேசுவார்கள். ஐயா கருணாநிதி கூட இலக்கியம் பேசுவார், அரசியல் பேசுவார், திராவிட கொள்கைகளை பேசுவார். ஆனால் அண்ணன் ஒருவர் மட்டும்தான் எல்லா வகையான அரசியல், உலக பொருளாதாரத்திலிருந்து, புவியியல் இருந்து, நமது வரலாற்றில் இருந்து, காலநிலை மாற்றம் வரை எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரே தகுதி, ஒரே திறமை அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இப்பொழுது சற்று நேரத்தின் முன்பு திமுகவின் கூட்டம் நடைபெற்றது. எல்லா பெண்களுக்கும் 200 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை சேர்த்து ஆட்டு மந்தைகள் போல் இவர்களை அடைத்து வைத்திருந்தார்கள். அப்போது ஒரு பெண்மகள் சொன்னால், ஐயா சீக்கிரம் முடியுங்கள், மழை வருகிறது, செல்ல வேண்டும் என்று. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது கொள்கையை சொல்லி மக்களை திரட்டுகிறது. இங்கு மழை இல்லை, இடி இடித்தால் கூட செந்தமிழ் சீமான் பேசுகிறார் என்றால் ஒருவரும் அகல மாட்டார்கள், ஒருவரும் நகர மாட்டார்கள். இதுதானே புரட்சி. ஒரு எளிய மகன் அரணை இருளில் வந்து ஒரு எளிய மகன் இப்படிப்பட்ட ஒரு உணர்வால் மக்களை திரட்டுகிறார் என்றால் இவன் தானே ஒரு புரட்சி தலைவன். 5 பைசா கட்சி செலவு பண்ணாமல் தன்னுடைய சொந்த பணத்தில் ஆங்காங்கே இருந்து வந்து உணவு கூட இல்லாமல் இருக்கும் இடத்தில் தங்கிக் கொண்டு கிடைப்பதை ஒன்றுவிட்டு இங்கு கொள்கை பரப்பி வாக்குகளை கேட்கும் நாம் தமிழருக்கு உங்கள் வாக்கா, அல்லது மக்களை சிந்திக்க விடாமல் இந்த திருட்டு திராவிடம் மக்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது, இவர்களுக்கு உங்கள் வாக்கா என்று ஒரு முறை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நாம் தமிழ் கட்சி எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லாமலேயே இவ்வளவு ஒரு அடர்த்தியாக கட்டுக்கோப்பாக கொள்கை உறுதியாக இருக்கிறது என்றால் இதற்கு யார் காரணம்? இவர்கள் திராவிடர்கள் இல்லை, மான தமிழ் மக்கள், எங்கள் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் என்பதால் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் எங்கள் அண்ணன் வந்து பேசுவார். அவர் பேசும் அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு எதிர்கால தலைமுறைகளின் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றால் தங்கை அபிநயா அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் உங்கள் வாக்குகளை இட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கல்வி உரிமை பாதுகாக்க விட வேண்டும் என்றால் ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வாக்கு செலுத்த வேண்டும். உங்கள் உணவு நஞ்சு இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒளிவாங்கி சின்னத்திலே உங்கள் வாக்குகளை இட வேண்டும். உங்கள் விவசாயம் காக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எதை பற்றியும் சிந்திக்காமல் ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்குகளை தர வேண்டும். இந்த விவசாயம் நிறைந்த இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களின் குறைகள் நீக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் விளைவிக்கக்கூடிய விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு எதை பற்றியும் சிந்திக்காமல் ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்குகளை செலுத்த வேண்டும். எதிர்கால தலைமுறை பிள்ளைக்கு நல்ல கல்வியும் மருத்துவமும் குடிநீரும் நல்ல முறையில் வாழ்கின்ற இயற்கை சூழலும் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு எதை பற்றி யோசிக்காமல் ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்குகளை கொடுத்து தங்கை அபிநயா பொன்னிவளையன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து ஒரு புரட்சி தீயை இங்கே பற்ற வைத்து 2026ஆம் ஆண்டு அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் கோட்டைக்கு ஏதுவார் என்பதை இங்கு அறுதிட்டு உறுதியாக கூற வேண்டும். அதற்கு ஒரு முன்னோடியாக இந்த வெற்றி நமக்கு பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.